ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சமைக்க போகிற ஃபுட்டு என்னென்னா எக் சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாயில் பண்ண எக்கு, டெக்கரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸாக நம்ம கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, மைனஸ், சாஸ், தயிர், ஆலிவ் ஆயில், சில்லி ஃப்ளெக்ஸ், லெமன் ஜூஸ், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், சாட் மசாலா, உப்பு, லெமன், கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்கு நம்ம போட்டுக்கிறோம். இது நான் இப்போது 2 எக்கு பாயில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயம் எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, சில்லி ஃப்ளெக்ஸ், அப்புறம் எல்லோ கலர் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், பிங்க். இது வந்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் சும்மா கொஞ்சமாக, கொஞ்சம் மைனஸ், கொஞ்சமாக சாஸ், தேவையான அளவு உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள். எல்லாமே நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு நம்ம பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், சாட் மசாலா, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஈவினிங் கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூல் போகிற டைமில் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைன் எக்கு சாப்பிட்றத விட இது நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சமாக நம்ம ஓம் பொடியை வந்துட்டு லைட்டாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இன்கேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாயிரும். அதுதான் எக் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். எக் சாலட் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனுக்கு, ஈவினிங் லஞ்சுக்கு, பாக்ஸ்க்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எக் இருக்கிறனால ஹை ப்ரோட்டீனாகவும் இருக்கும். அதில் நம்ம குக்கும்பர், கேப்சிகம், அப்புறம் நம்மளுக்கு தேவையான என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வேறொரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.